இன்றைக்கி பேச போகிற டாபிக் கண்டிப்பாக ஸோ கால்டு அப்பர் காஸ்ட் பீப்புள்ஸை ட்ரிகர் பண்ணும். டாப் எம்என்சிஸில் ஜாப் இருந்தால் காஸ்ட் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பட் த ரியாலிட்டி இஸ் ஃபார் மோர் டிஃப்ரெண்ட். எம்என்சிக்குள்ளே போக படிப்பு தேவை, பட் அங்கே க்ரோத்தாக ஸோ கால்டு அப்பர் காஸ்டிசம்னு ஒரு டைட்டில் நம்மளுக்கு தேவைப்படுது. நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். மெனி தலித்ஸ் அண்ட் ஆப்ரெஸ்ட் பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் புல்லிட் இன் கார்ப்பரேட் கல்ச்சர்ஸ். ஓகே, அவங்களுக்கு டீஸ் பண்ணுறாங்க, சமால்னு சொல்லி டீஸ் பண்ணுறாங்க. இது நார்த் இந்தியன்ஸில் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள்ஸை சொல்கிற ஒரு கேவலமான ஆளுங்க இந்த டைட்டில் கொடுத்தாங்க. அண்ட் மோரோவர் அவங்களோட ப்ரொமோஷன் டிலே பண்ணுவாங்க, அவங்கள பர்டிகுலராக டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் அவங்க கம்ப்ளைண்ட் மேல் இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் அந்த மேல் இடத்துல இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தட் ஸோ கால்டு அப்பர் காஸ்ட் பீப்புள்ஸ் தான். கார்ப்பரேட் கம்பெனி பேருக்கு வேணால் டைவர்சிட்டி, இக்விட்டி, இன்க்ளூஷன்னு பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் அதெல்லாம் ரியாலிட்டியில் இல்லை. ரியாலிட்டி என்னென்னா தேர் இஸ் டாமினேட்டட் பை ஸோ கால்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள். அங்கே பிராமின்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. சில இண்டஸ்ட்ரியில் ஸோ கால்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் தான் டாமினேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உடைக்கணும்னா ஒரே வழி, ப்ரைவேட்டைசேஷன்லேயும் ரிசர்வேஷன் இஸ் மேண்டட்ரி. அம்பேத்கர் கோட்டா இஸ் மேண்டட்ரி இன் ப்ரைவேட் செக்டர் ஆல்சோ. Yes, this will definitely trigger the so-called upper caste people. ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் இருக்கிற ரிசர்வேஷனுக்கே அவங்க அழுகுறாங்க. ப்ரைவேட்லாம் ரிசர்வேஷன் வந்துட்டாங்கன்னா அவங்க செத்துறாங்க. ஸோ ஆனால் ப்ரைவேட்டில் ரிசர்வேஷன் தேவை. அதுக்கு நிறைய பார்ட்டிஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் திஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இது ஒரு லாவாக கொண்டு வரணும், இது ஒரு சட்டமாக கொண்டு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரைவேட்டைசேஷனில் ரிசர்வேஷனாக கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா ஸோ கால்டு வர்ணா சிஸ்டம் கார்ப்பரேட் மாடர்ன் டேஸ் டெக்கியர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கால்டு வர்ணா சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது கார்ப்பரேட் கம்பெனியில். வெளியேருந்து பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஆனால் உள்ள இட் இஸ் கம்ப்ளீட்லி சேம். காஸ்ட் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் ரூல் ஆகுது. ஸோ இதை பிரேக் பண்ணணும்னா ப்ரைவேட்டைசேஷனில் ரிசர்வேஷன் இஸ் மேண்டட்ரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.